ஏழாம் படையாக சிறப்பிக்கப்படக்கூடிய தொண்டைமானாறு செல்வச்சன்னதி திவானைக்கும் ஒரு இடம் கொடுத்திருந்தாலும் செல்வச்சன்னதியை பொறுத்தவரையிலும் மிக சிறப்பான அந்த சித்திரத்தேர் எரியூட்டப்பட்டிருக்கக்கூடிய வீரபாகுதேவர் வந்து வழிபட்டிருக்கக்கூடிய அற்புதமான சப்பரத திருவிழா என்று இந்த ஐயாவை முன்னே பாலத்தின் வழியே பயணிக்கிறோம். முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது. 7ஆம் படையாக சிறப்பிக்கப்படக்கூடிய தொண்டைமானாறு செல்வச்சன்னதி கோவிலுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். வீரபாகுதேவர் வந்து வழிபட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய கொடியேற்றம் சார்ந்தக்கூடிய விஷயம் எல்லாம் போட்டு இன்றைய நாளில் சப்பர திருவிழா. பல்வேறுபட்ட அடியவர்கள் பல பாகங்களிலிருந்து வழிபடக்கூடிய ஒரு கோயில். இடையில நடக்கக்கூடிய திருமண நிகழ்வு ஒரு நாளில் இவ்வளவு திருமணம் நடக்குமான்னு சொல்லி இயக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமிக்க இந்த கோயில் வள்ளி கிழங்கு முளைத்து வந்திருக்கக்கூடிய கொடியேற்றத்தோடு சப்பர திருவிழா இன்றைய நாள் நடைபெறப் போகிறது. பல முக்கியமான விஷயங்களோடு இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த சப்பர திருவிழாவுடைய காட்சிகளை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். இந்த பாலத்தின் வழியே பயணிக்கிறோம். இந்த திருவிழா நாட்களில் மாத்திரம் தான் இந்த பாலத்தால் போக முடியும். இந்த பக்கம் எல்லாம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போவே எவ்வளோ வாகனம்னு சொல்லி பாருங்க. ஒரு மாலை பொழுது இன்னுமே 5 மணி ஆகையில் பக்தர்கள் வருவதற்கும் போவதற்கும் இலகுவாக இந்த பாலப்பாதை இப்போதைக்கு திறக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து கோயிலை பார்க்குறது தனியாக உள்ளது. இந்த தொண்டைமான் ஆட்டம் கரை தொண்டைமான் என்கிற குரல்ல மண்டாரோ கட்டினதாகத்தான் அந்த வரலாறு எல்லாம் சொல்லப்படுகிறது. மழை காலத்தில் நல்லா இருக்கும் இந்த பாலம். தண்ணி எல்லாம் நிரம்பி திறந்து விடைகளை வந்து காண பேர் இதில் தொழில் செய்யணும். அதோட வந்து இடையில நான் போய் வரைக்க பார்த்தோன்னா இந்த விளக்கெல்லாம் வச்சு ஏதோ கடல் உணவுகள்லாம் பிடிச்சு கொண்டு வந்த ஞாபகம் இருக்குது. அக்கறை அந்த பக்கம் எல்லாம் இருக்கும். கம்பீரமாக இந்த கோயில் காட்சி இருக்கிறது. நேர்த்திகள் குறிப்பாக நான் வரைகளை பார்த்தோன்னு இந்த மயிலட்டி தையட்டி இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இந்த பயணப்பைகளோட வந்து நடந்து வந்து கொண்டிருக்கணும். அந்தளவு தூரம் மிக என்ன சொல்கிறது நெருக்கமான ஒரு முருகப்பெருமான் பக்தர்களுக்கு. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த தொண்டைமான் ஆற்றங்கரையில் தான் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே குளித்து முருகனை போய் வழிபட்டலாம். சில பேர் வீட்டில் தயாராக வருவார்கள். ஆனால் இதில் குளித்து பல வாழ்க்கையினுடைய வெற்றிகளை அல்லது உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக நோய் நிலைமைகளிலிருந்து மீண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால போக முடியாது என்று சொல்லி பதாக எல்லாம் போடப்பட்டிருக்கு. கோயிலுடைய பின்புற பகுதி அதில் போய் பார்க்கலாம் முன்னுக்கு எப்படி என்ன ஏற்பாடெல்லாம் இருக்குன்றேன்னு சொல்லி. நாளைய நாளுக்குரிய தேர் இந்த இடத்திலேயே தயாராக இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியும் சந்நிதியானுடைய மிக சிறப்பான அந்த சித்திர தேர் எரியூட்டப்பட்டிருக்கக்கூடிய மோசமான வரலாறு. அதுக்கு பின்னாலும் கம்பீரமாக இந்த கோவிலுடைய தேர்கள் எழுந்து நிற்கிறது. முத்தேர்களிலே நாளைய நாளிலே பவனி இருக்கிறது. இன்று நாள் சப்பர திருவிழா. இந்த நேரம் பார்க்கிற போதே இவ்வளவு அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். இப்பதான் ஆயத்தமணி அடித்து பூசை எல்லாமே தொடங்குகிறது உள்ளே. இந்த வேளையிலே வந்து இவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஓம் முருகா அபயம் தருகிற அற்புதமான அந்த ஆற்றங்கரை வேலவனுடைய அந்த பதாகை முன்னுக்கு தெரிய நிறைய பேர் தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு பொழுதிலே திருவருள் நிறைந்திருக்கின்ற ஒரு மாலை பொழுதிலே இணைந்திருக்கின்றோம். தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய பெருந்திருவிழா ஆரம்பமாகி இன்றைய நாள் சப்பரத உற்சவ பெருவிழா சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. அடியவர்களே, சகோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய சப்பரத உற்சவத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் செல்வச்சன்னதியிலே நிறைய போகிறார்கள். அற்புதம் தருகிற கந்தப்பெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தாலும் அந்த நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனாகவும் மாவட்டபுர கந்தப்பெருமான் அபிஷேக கந்தனாகவும் தொண்டைமனாறு கந்தப்பெருமான் அன்னதான கந்தப்பெருமானாகவும் வீற்றிருந்து அருளுகிறார்கள். எம்பெருமானுடைய திருவருளினாலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நாலா திசையிலிருந்தும் இந்த தொண்டமனாரை நோக்கி இந்த மாலை பொழுதிலே படையெடுத்து வருகிறார்கள். ஆலமிலை அமுதும் அடியவர்கள் தேடி வந்து அமர மணல் பரப்பும் கொண்ட அற்புதமான கந்தப்பெருமான் புனிதமாக நீராட தொண்டமனாரும் அந்த ஆற்றருகே இருக்கின்ற ஆறுதல் எங்கும் இருக்கவில்லை என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய சப்பரத உற்சவத்திலே அடியவர்கள் எல்லாம் கலந்து முருகப்பெருமானை வழிபட இருக்கிறார்கள். சப்பரம் இந்த இடத்துல தயாராக இருக்கிறது. இதுக்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தலங்களில் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த இடத்தை பொறுத்தவரை மேலே பார்த்தா வந்து முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து ராவணன் 10 தலை கொண்டவனாக. பிறகு முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வானை இந்த திருமணம் சார்ந்தக்கூடிய விஷயங்கள் ஜானியா வந்து விரட்டி அப்படியான விடயங்கள். அதுக்கு பிறகு இந்த அதுக்கு பிறகு நிகழ்ந்துக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்த முருகப்பெருமான் எழுந்து வருகிற சப்பரம் இந்த இடத்துல தயாராக இருக்கிறது.
எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த சப்பரதம் திருக்கோலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அடியவர்களே, பெருமானுடைய சப்பரதத்திலே முதல் பக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கைலை காட்சி. ராவணனுடைய அந்த கைலை மலையை பேர்த்து திருவருளை கொடுக்கின்ற ராவணனுடைய அந்த திருவருள் 10 தலையோடு வீற்றிருக்கிற ராவணன் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் இருக்கிற காட்சியை, கைலை காட்சியை வடிவாக சித்தரித்திருக்கிறார்கள். அதே போல வள்ளி அம்மையை முருகப்பெருமான் பர்வதராஜனுடைய மகளை எப்படி மணந்து கொண்டான் என்பதை அந்த வரலாற்றினுடைய தடம் பதித்ததாக அந்த வரலாற்று கதையினூடாக பார்க்கிறோம். அங்கே கிழவன் வடிவிலே வந்து வள்ளியை மணப்பதற்கு முருகன் என்ன பாடுபட்டிருக்கிறான் என்பதை அந்த வரலாற்று கதையினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் அந்த சப்பரதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. வள்ளி அம்மனுடைய வரலாற்றை பிரதித்துவப்படுத்துவது போலதான் இந்த செல்வச்சன்னதியிலே முக்கியத்துவம் இருக்கிறது. தெய்வானையோடு முருகப்பெருமான் தெய்வானைக்கும் ஒரு இடம் கொடுத்திருந்தாலும் செல்வச்சன்னதியை பொறுத்தவரையிலும் வள்ளியம்மனுக்குத்தான் ஒரு சன்னிதானம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் காலை பகல் திருவிழாவிலும் சரி இரவு திருவிழாவிலும் சரி உள்வீதி வலம் பெறுகிற போது வள்ளியம்மனோடு போய் குதூகலித்து குலாவித்தான் அங்கே பெருமான் வெளிவீதி உலா வருவார். இது இன்றைக்கும் அந்த வள்ளியினுடைய சாராம்சத்தை காட்டி நிற்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு பூவரச மரத்தடியிலே வள்ளிக்கிழங்கு முளைக்கிற அந்த காட்சியை பார்த்துத்தான் நாங்கள் கொடியேறுகிறது என்று செல்வச்சன்னதியில் எடுத்துக்கொள்வோம். அப்படி வள்ளியம்மனுடைய அந்த சிறப்பம்சங்களை எல்லாம், வள்ளியினுடைய வரலாறுகளை எல்லாம் அப்படியே ஓவியங்களாக, திருவோவியங்களாக சப்பரதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அற்புதமான சப்பரத திருவிழா இன்று கோலாகலமாக பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. வாகன திருவிழாவிலே இறைவன் ஒவ்வொரு நாட்களும் காத்தல் திருவிழாவுக்காக எழுந்தருளுவார். இன்றைய தினம் சப்பரதத்திலே எம்பெருமான் எழுந்தருளப் போகிறார் என்றால் வடம் பிடிப்பார், வானுலகத்திலே இடம் பிடிப்பார் என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு கோபுரத்தினுடைய அமைப்பை ஒத்ததாகத்தான் ஒரு சப்பரதம் அமைந்திருக்கும். அதனாலே தான் அதற்கு சகோ கோபுரம் என்று சொல்லுவார்கள். சப்பரதத்திலே பல சப்பரதங்கள் இருக்கிறது. முத்து சப்பரம், பவள சப்பரம் என்று சப்பரங்கள் பலவிதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சப்பரம் சிறப்பம்சம் பொருந்திய சப்பரமாக சகோ கோபுரத்தினுடைய தன்மை ஒத்ததாகத்தான் இந்த சப்பரம் இருக்கிறது. எனவே அடியவர்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே இந்த ஆலய சூழலிலே நிறைய போகிறார்கள். இப்போது முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் இடம்பெற்று வெள்ளிவேல் அழகன் சப்பரதத்திலே ஆரோகணிக்க போகிறான். பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகொள்ளப் போகிறார்கள். அடியவர்களே, தொடர்ந்தும் இந்த காணொளியினூடாக இந்த சப்பரத காட்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். அற்புதமாக அன்னதான கந்தனுடைய திருவருள் நிறைந்திருக்கிற ஒரு பொழுது, மாலை பொழுதிலே ஒரு சப்பரத உற்சவத்தை கண்ணார கண்டு நாளை காலையிலே நாங்கள் சித்திர தேரிலே 1981ஆம் ஆண்டு புதியதொரு சித்திர தேர் பரிமாணம் பெற்றது அல்லவா? அந்த 1984ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கை இந்தியா சிப்பாச்சாரிகளினாலே உருவாக்கப்பட்ட பெருந்தேர் 1984ஆம் ஆண்டு முதலாக வெள்ளோட்ட பெருவிழா பார்த்திருக்கிறோம். அது எங்களுடைய சாமி அவர்களுடைய அந்த நிழற்படம் இன்றைக்கும் அதற்கு சான்று பகர்ந்திருக்கிறது. அப்படியான செல்வச்சன்னதியானுடைய தேர் ஒரு வருடம்தான் அந்த தேர் ஓடி இருக்கிறது. அடுத்த வருடம் தீக்கிரையாகியது. அதற்கு பின்னர் மீண்டும் ஒரு தேர் அமைய பெற்றிருக்கிறது. சிறப்பான தேராக எங்களுடைய மோகன் ஸ்தபதி அவர்களினாலே உருவாக்கப்பட்ட திருத்தேர் இப்போது அந்த திருத்தேர் தான் அமைந்திருக்கிறது. அந்த திருத்தேர் இந்த திருவீதியிலே பவனி வரப்போகிறது நாளை காலை பொழுதிலே. எனவே நாங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க போகிறோம். இன்று இரவு சப்பரத உற்சவத்தை கண்ணார கண்டு முருகப்பெருமானை நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். இந்த பின்னூட்டத்திலே வருகிற காணொளியிலே முருகப்பெருமானுடைய திருவருளிலே நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள். இன்று இரவு ஊராகவும் அடியவர்கள் இந்த ஆலய சூழல் எங்கும் நிறைந்திருக்கப் போகிறார்கள். நாளை ரதம் பார்த்துத்தான் அடியவர்கள் வீடு நோக்கி புறப்பட போகிறார்கள் என்ற அந்த செய்தியையும் இந்த தருணத்திலே சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு, வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக என்றும் உங்களோடு வரம் பெறுகின்ற வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த இரவு வேளையிலும் பறவை காவடி வருதுன்னு சொன்னால் அது சந்நிதியானுடைய தனியான ஒரு சிறப்பு. இனி சுவாமி வலம் பெறுகிற அந்த வேளையில் இன்னும் அதிகமான காவடிகள் இந்த சன்னிதானத்தை நோக்கி வரும்.
இந்த ஐயாவை முன்னைய காணொலியில் நான் பதிவு செய்திருப்பேன். இந்த வேல் தொடர்பில் அவர் வித்தியாசமான கதை சொல்லியிருப்பார். அந்த ஐயா வந்து இப்போது இந்த வழிபாட்டில் வேலோடு இந்த சன்னிதானத்தில் இருக்கிறார். வேலவன் புறப்பட்டு சப்பரத்துக்காக இந்த வேளையில் வருகிறார். வழிபடுவதற்கு மிக எளிமையான வேலவன் பல்வேறுபட்ட நேர்த்திகள் மூலமாக இன்றைய நாளிலே கொண்டாடப்படுகிறார். அங்க பிரதர்சனம் ஒரு பக்கம், தீச்சட்டி மறுபக்கமாக, கொடியேந்தி வரக்கூடியவர்கள், பால்காவடி, இப்படி நிறைய விதமான நேர்த்திகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் வருகிற சப்பரத்துக்கு முன்னாலேயே இப்படி வந்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றியபடி முருகப்பெருமானோடு வருகிறார்கள். எழுந்து வந்துடக்கூடிய வேல்பெருமான் இப்போது சப்பரத்திலே வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாட்சி புரிவதற்கு பயணிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்.
நம்பிக்கை வைத்தாருக்கு எதுவுமே தெய்வமாக தெரியும். ஆனால் நம்பிக்கை அற்றவர்களுக்கு கடவுள் கூட கல்லாகத்தான் தெரியும். எவ்வளவு தூரம் நெருக்கமாக இறைவனோடு இருக்கிறோமோ அந்த அளவு தூரம் இறைவன் நம்முள்ளே இறங்கி நமக்கு வழிகாட்டுவார். ஒரு அக்கா இந்த சப்பரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே வேல்பெருமானுடைய அந்த அருளோ என்னவோ தெரியாது, எவ்வளவு மிக ஆழமாக இந்த முருகப்பெருமான் நேசிக்கிறார் என்பதற்கு இதைவிட உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. நேரில் கண்டக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இந்த காட்சி இந்த பொழுதிலே அமைந்திருந்தது. நேர்த்திகள் நிறைய வகைப்படும். முன்னே பஜனை பாடி செல்கிறார்கள், பின்னாக அங்க பிரதர்ஷனம் இந்த இரவு வேளையிலும் செய்கிறார்கள். அடியளிக்கிறது ஏனைய விடயங்கள் எல்லாம் நேர்த்திகளுடைய பால்பட்டது. ஏனைய கோவில்களைப் போல அல்லாமல் சன்னதி வழிபாட்டு முறைகளில் வேறுபட்டது. அதில் மிக குறிப்பான விஷயம்தான் மங்கள வாத்திய இசை எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை தாண்டி பாரம்பரியமான இந்த பறை வாத்தியம் இதான் பூசை நேரத்தில் அளிக்கப்படும். அதே மாதிரி தான் மணியொலியோடு தான் இந்த வேல்பெருமானுடைய பூசைகள் எல்லாமே நிகழும். அதுபோல இந்த பறையொலி முன்னே வர அதுக்கு பின்னாக பக்தர்களுடைய பல்வேறுபட்ட நேர்த்திகள் நிறைவேற்றுகிற முறைகள் வர பின்னாக வேல்பெருமான் சப்பரத்தில் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி இந்த இரவு பொழுதை வர்ணமயமாக்கி இருந்தது. நாளைய நாளில் தேர் உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. தேர் தொடர்பில் பல்வேறுபட்ட சிறப்பான வரலாற்று தகவல்கள் எல்லாமே இருக்கிறது. எரித்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு சோக வரலாற்றை கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் மீண்டெழுந்து வந்திருக்கிறது. இந்த இரவு வழி இவ்வளவு பேர் இருக்கிறோம். அதை விட கோயில் வீதியில் ஏராளமானவர்கள் தங்கியிருந்து வழிபாடுகளை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. வருவதும் போவதுமாக நிறைய பக்தர்கள் இருந்தாலும் கோயிலுடைய இந்த பகுதியெல்லாம் பாருங்க எவ்வளவு பேர் தங்கி இருக்கணும்னு சொல்லி அப்போது வரைக்கும் நடந்து வரக்கூடியாக்கள் மூட்டை முடிச்சோடு எல்லாம் இங்கே தங்கி இருந்து இந்த வேல் பெருமானை பார்த்து நாளைய நாளில் தேர் திருவிழா அதெல்லாம் முடிச்சு கொண்டு தான் நாங்கள் போவினோம். இந்த வீதி சுவாமி சுற்றி முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்து அவர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்துள்ளோம். அந்தளவு தூரம் வழிபடுவதற்கு மிக மிக நெருக்கமான ஒரு இறுக்கமான தெய்வம் இருக்கும்னு சொன்னால் என்ன, நாங்கள் கும்பிட்டா நமக்கு எல்லா தெய்வமே கொடுப்பாரு. இதில் எல்லாம் பாருங்க பாய போட்டுலாம் ஆக்கள் வைக்கணும். இதில் இருந்தே ஓய்வெடுத்துக் கொள்ளணும். இப்படி இருப்பினும் நாளைக்கு தேர்
நேர் பார்த்துட்டு தான் வெளிக்கிட்டு போகணும். பல பேர் தீர்த்த முடியத்தான் போற விஷயம். இங்க வந்து தீர்த்த தண்டு வித்தியாசமான வரலாறு இருக்கு. போன வருஷம் நான் காணொலி போட்டேன். இந்த வருஷம் 7 மணி சொன்னா அந்த விஷயத்தையும் பதிவு செய்கிறேன். மனதுக்கு நெருக்கமான எல்லைகளற்ற கட்டுப்பாடுகளற்ற அமர்ந்திருப்பதற்கு பெரிய ஒரு மணல் வழி இருக்கிறது. நீராடுவதற்கு பின்னுக்கு வந்து தொண்டைமான் ஆற்றங்கரை இருக்கிறது. அதனோட சேர்த்து வந்து வழிபடுவதற்கு எப்பவுமே வந்து வருபவர்கள் பசித்து போகக்கூடாது என்பதற்காக அன்னதான கந்தன் இருக்கார். ஒவ்வொரு முருகன் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் செல்வச்சன்னதியை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னதான கந்தன். நிறைய மடங்கள் இருக்கிறதால் இந்த அன்னதான கந்தன் என்ற பெயர் வருவதற்கு காரணம். அப்படி ஒரு மிக வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகன் இருக்கிறார். இந்த நாளில் வந்து சப்பர திருவிழா பார்த்துருப்பீங்க. சப்பர திருவிழா தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் வந்து மறக்காம கீழே பதிவு செய்யுங்க. செல்வச்சன்னதியோட ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களை வந்து கீழே நீங்க பதிவிடுங்க.